ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு வெங்காயம் இருந்தால் கூட போதுங்க, ஒரு சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட தோலை நம்ம உரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காய தோலில் நம்ம உரிச்சிட்டோங்க. அதோட மேல் தோலை உரிச்சிட்டு அது எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ மேலே தோல் கொஞ்சம் கட்டானாலும் அந்த தோலை மட்டும் எடுத்துருங்க. இப்போ சைடில் மட்டும் இதை மட்டும் இப்படி கட் பண்ணி இதை எடுத்துடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். நமக்கு ரிங் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் உள்ளது நடுவில் உள்ளது மட்டும் அப்படியே எடுத்துருங்க. லேயராக எடுத்துருங்க. அது மட்டும் தனித்தனியாக. இப்போ நான் வெங்காயத்தை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நமக்கு ஒயிட் வெங்காயம் வெள்ளை வெங்காயம் தடிமனாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த மாதிரி நார்மலாக நம்ம செய்யக்கூடிய வெங்காயம் இதோட லேயர் ரொம்ப தின்னாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் ரெண்டாக ஒன்றா வச்சுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் தின்னாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக. ஆனால் அதுவே நமக்கு வெள்ளை வெங்காயம் ஒரு லேயராக இருந்தாலும் நல்லா தடிமனாக இருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து நான் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நான் கொஞ்சம் போல் மல்லி இலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா இதில் என்ன பண்ணலாம், நம்ம ட்ரை அதாவது வெந்தயக்கீரை சொல்லுவோம்ல, கஸ்தூரி மேத்தி, அது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ நார்மல் வாட்டரோட கோல்டு வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மாவு நல்லா பேட்டர் சீக்கிரம் நல்லா அது நல்லா அப்படியே கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, நமக்கு அந்த ஆனியனில் நல்லாவே அது என்ன பண்ணிக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு இதை ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப அப்படியே தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம மீடியமாகவே இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வெங்காயத்தை எடுத்து இதில் ஃபுல்லாக போட்டு டிப் பண்ணிடுங்க. அந்த மாவு ஃபுல்லாக உங்களுக்கு இதில் ஒட்டணும். ஸோ இது மாதிரி ஒட்டின பிறகு இதை என்ன பண்ணுறீங்க, ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுருங்க. ஸோ நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். அதை ஃபுல்லாக இதில் டிப் பண்ணிடணும். ஸோ அந்த கோட்டிங் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸில் பட்டு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஸோ எல்லா இடமும் படுற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா ரிங்ஸுமே இது மாதிரி பண்ணிடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை மாவில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். போடும்போது கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுருங்க. போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம். கொஞ்சம் நேரம் அது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம திருப்பி விடணும். இல்லாட்டினா நம்ம அதில் உள்ள மேலே ஒட்டி இருக்க ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகுனா பிரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நம்ம திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இந்த சைடு நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு எல்லா சைடுமே கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம்.
பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் மாவு வந்து மீதியாக இருக்குது பாருங்கள். இந்த மாவு என்ன பண்ணுறீங்க, நம்ம ரிங்ஸ்க்கு அப்புறம் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வெங்காயம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெங்காயம்லாம் தனியாக நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் உதுத்து விட்டு அந்த மாவில் போட்டு திருப்பி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து ஆனியன் ரிங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.